பொறுப்பு அமைச்சராக என்னை நியமிச்சிருக்கிறாரு தளபதி. இந்த பணியை ரொம்ப ஒரு உண்மையாகவும் இந்த திண்டுக்கல் மக்களோட வளர்ச்சிக்கும் இந்த திண்டுக்கல்ல இருக்கிற குழந்தைகள் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா வளர்றதுக்கும் நிச்சயம் என்னோட பங்களிப்பு பெரும்பங்கு இருக்கும். இன்னைக்கு நான் என்னோட குடும்ப நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே தனியா இன்னொரு நாள் நிச்சயம் பேசுவோம். திண்டுக்கல்லோட வளர்ச்சி இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாயிருச்சு. அதுக்கு என்னோட முழு அதுக்கு எல்லாமே எங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. எனக்கு என் துறையை சார்ந்து திண்டுக்கல் மண்ணை சார்ந்து எந்த கேள்வினாலும் கேளுங்க. திண்டுக்கல் மண்ணை சார்ந்து கேட்கறதா இருந்தா கூட எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு அதை பத்தி எதெல்லாமே முறையா செயல்படலையோ அதெல்லாம் முறைப்படுத்துறது தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம். பழனி ரயில்வே பீடர் சாலையில லெஜண்ட் பார்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடையில டீ கடையில எப்படி பாசம் வாங்கிட்டு போறோமோ அது மாதிரி மெம்பர்ஷிப் இல்லாத கூட்டு விடுறாங்க. அதை பத்தி நீங்க கள ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்குமா? நீங்க வரேன்னு தெரிஞ்சு நீங்க அந்த கடையில சாத்தி இருக்கு. நாங்க வந்தாலே எல்லாம் சரியாயிரும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் முறைகேடு இருக்கோ அங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கும். நானே நேரடியா ஆடியோ சொன்னேன். அவர் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சட்டத்துக்கு உட்பட்டு அங்க சட்டத்துக்கு புறம்பா என்ன செஞ்சாலும் நிச்சயம் நடவடிக்கை. பாரபட்சம் இல்லாம அவங்க திமுகவா இருந்தா தான் நடவடிக்கை எடுப்போம், தாவேக்காவா இருந்தா எடுக்க மாட்டோம்லாம் கிடையாது. தளபதி சொன்னது என்னன்னா சட்டம் எல்லாருக்கும் சமம். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அவங்க அந்த இடத்துல நம்ம 2 ஒயின் ஷாப் சாத்தி இருக்கோம். அது அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு அவங்களுக்கு என்ன பாருப்பா, நீங்களே வருத்தப்படுறீங்க ஒயின் ஷாப் சாத்தி இருக்குன்னு. அது சாத்தின இடத்துல இடத்துல நம்ம வியாபாரம் அதிகப்படுத்துறாங்க. ரொம்ப ஜவுளி கடை எல்லாமே இருக்குன்னு ரொம்ப மக்கள் இது தனி கவனம் சொல்லுங்க. இந்த மாவட்ட மக்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் இந்த மக்கள் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு வளர்ந்த ஒரு சூழலை உருவாக்கவும் பாடுபடுவோம். திண்டுக்கல் வெளியே தெரியாமையே இருந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம்னா பெரிய பரபரப்பான மாவட்டமா தமிழ்நாட்டில் தெரியாமையே இருந்துச்சு. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் எல்லா பகுதியிலையும் ஒரு வளர்ந்த மாவட்டமா இருக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவு நேரம் அதாவது அந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கும் எந்த ஒரு தனி கட்சிக்கும் மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த எம்ஆர்பிக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும். திண்டுக்கல் மாவட்ட அமைச்சரை பொறுப்பேற்றீங்க. பழனி மலைக்கோயிலுக்கு ரோட் பார் ஒண்ணுதான் இருக்கு. ஆல்ரெடி பழைய கவர்மெண்ட் எங்க ரோட் பார் இருக்கு. இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதனால அதெல்லாம் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்தே வேலை செய்யலாம். அது பத்திரிகையாளரோ அல்லது அமைச்சரோ அல்லது காவல்துறையோ பொதுமக்களோ இல்லாம இங்க அப்படி இல்லாம வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம். நிச்சயம் இந்த மாவட்டத்துக்கான வளர்ச்சியை கொடுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அமைச்சர் திமுக இப்ப எப்படி நடவடிக்கை எல்லாம் இருக்கும்? என்னோட நோக்கம் என்னோட சிந்தனை எல்லாமே யாரையும் விமர்சனம் பண்ணணும், அவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாவட்டத்தோட வளர்ச்சியும் இந்த மக்களோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் என்னோட பேச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கும். நிச்சயம் நீங்க சொல்றதெல்லாம் அதை எடுத்துட்டு அதை ஆய்வு பண்ணி அது எதெல்லாம் நல்லதோ உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மாவட்டத்துக்கு அது சம்பந்தமா எது நடவடிக்கை எடுக்கிறது அமைச்சர்கள் எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லா பேருமே அறிவிச்சாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் கிடையாது. மாவட்டங்கள் மட்டுமே பேப்பர்ல மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுக்கு சம்பந்தமான எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் எந்த அமைச்சர் எடுக்கல, எந்த முதலமைச்சர் எடுக்கல. அதுக்கு ஆய்வு பண்றோம். அது நிச்சயம் மக்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை